ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கெலாம் குயிக்காக சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடச்ச கடலை, தேங்காய், பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை மட்டும் சேர்க்குறேன், வேறு எதுவும் இதுக்கு சேர்க்க வேண்டாம். இது மட்டும் சேர்த்தா போதும், லைட்டான ஸ்பைஸ் இருந்தால் போதும் அதுக்கு. இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கணும், அது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிப்போம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நான் நிறைய சேர்க்குறேன், கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும், இது ஆற கொஞ்சம் திக்காகும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சூடான இட்லியில் நல்லா அந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா இட்லியே சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.